ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஐநார் துணியில் என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, சேரன் வந்து நிலாவை பற்றின எல்லா விஷயத்தையும் நினச்சிட்டு இருக்காங்க. எப்படி அனிமனுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டா, நாமளே கேட்கலான்னு இருந்தோம், அவளே வந்து நம்மளுக்கிட்ட கேட்குறா. நிலா வந்து ரொம்ப மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ வந்து நிலா வந்து எங்கே நீங்கள் காலைல கேட்டிங்கல்ல, நம்ம அனிமனுக்கு போகலாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நானா எப்போ சொன்னேன் அனிமுனா? என்ன சோழன், இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எப்போ போகலாம் அப்போ போகலான்னு சொல்கிறீங்க. எப்படி முன்னேறணும், எப்படி உன்னுடைய ஏமை வந்து எப்படி நீங்கள் கோல் பண்ணணும், நீங்கள் அதை பற்றி மட்டும் யோசிங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது சோழன், நான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. சோழனுக்கு வந்து ஒன்றுமே புரியல. இவன் தானே அனிமன் போகணும்னு கேட்டா, நாமளா கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே மண்டி பிச்சுக்கிட்டு நிற்கிறான். சோழன், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, லைட் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி நிலா, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லை. சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு மண்டைகளும் இன்னமும் ஓடுது. அப்போ வந்து பாண்டியன் வராரு. என்னடா என் பொண்டாடி தான்டா சொன்னான், ஆனால் வந்து திடீர்னு எல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ வேணால் காலைல ஒரு டைம் கேட்டுப்பாரு, இது வந்து மூட் ஸ்ப்ரிங்குங்க, இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நிலை எதுவுமே இது பண்ணாது, பொண்ணுங்களுடைய கேரக்டரே இந்த மாதிரி தான். அவங்க பகலில் ஒன்று பேசுவாங்க, நைட்டில் ஒன்று பேசுவாங்க. நீ காலைல தூங்கி வச்சோடனே கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு. உடனே வந்து அடுத்த நாள் காலையில் வந்து ரூம் விட்டு வெளியே வராங்க. வந்து பார்க்கும்போது யாருமே இல்லை. நிலா வந்து சோழன் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, எல்லாம் வந்து வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ என்கிட்ட ஏதோ கேட்கணுமா, என்கிட்ட ஏதோ சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் கேட்கலாமா வேணாவா அப்படிங்கிற மாதிரி வந்து இவன் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே வந்துட்டு இல்லைங்க, நீங்கள் ஹனிமூன் போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டீங்க. அதுக்கப்புறம்னா ஆமாம், இதில் என்ன டவுட்டு, நான் தான் நைட்டே தெளிவாக சொல்லிட்டேனே. நான் மறுபடியும் இன்னொரு டைம் கேட்டிங்கன்னா அவ்வளோதான். நான் ஹனிமூன் போகணுன்னு சொல்லிட்டு சொன்னேன், ஆனால் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னங்க நிலா, நீங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க. யார் மாற்றி பேசுகிறாங்க? நேற்று மதியம் நான் என்ன சொன்னேன், நான் ஹனிமூனுக்கு போகிறேன்னு சொன்னேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க சோழன், நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் தேவையில்லை. ஆனால் இன்னொரு டைம் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து ரிஜெக்ட் தான் பண்ணுவேன், ஓகேன்னு நான் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. உடனே சோழனுக்கு வந்து பாண்டியன் சொன்ன ஞாபகம் தான் வருது. என்ன இது, தம்பி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே வந்து பாண்டியனை கூப்பிட்டு, என்னடா இது இவ மாற்றி மாற்றி பேசுகிறாடா, இன்னொரு டைம் வந்து நான் கேட்டேன் அனிமூனை நான் கூட்டின்னு போக மாட்டேன், நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா வானதிக்கும் எனக்கு ஒரு சின்ன சின்ன சண்டை இந்த மாதிரி தான் வரும். நாங்கள் அடிக்கடிக்கு சண்டை போடுறோம், ஏன் சண்டை போடுறீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களே, இதுக்காக தான் நாங்கள் சண்டை போட்டுக்கிறோம். அப்போல்லாம் உங்களை பிடிக்கல, அதனால் நிலா வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தாங்க. இப்போ பிடிச்சி போய் உங்களை வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நீங்கள் தலையாடணும். அப்படின்னா இந்த மாதிரி குறுக்கு கொஷின் கூட கேட்கக்கூடாது. எப்போ வந்தாங்க, என்ன பண்ணாங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது. அவங்க சொல்கிறது அமைதியாகவே கேட்டுக்கணும், அதேமாதிரி அவங்க சொல்கிறத ஃபோக்கஸ் பண்ணியும் கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுறான். நீ இனிமேல் ஏதாவது வந்து உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு அட்வைஸ் வேணால் என்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடறான்.